ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்பர்ட் யூடியூப் சேனலோடாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நாங்கள் போன முறை கிளாஸ்ல வீடியோல நுண்ணங்கிகளோட பயன்பாடுகள் பார்த்து அந்த செக்ஷன் ஃபுல்லா முடிச்சிட்டோம். இன்றைக்கு நுண்ணங்கிகளால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி பார்க்க போறோம். சரியா? அதுக்கு முதல்ல பாடத்துக்குள்ள போக முதல்ல எக்ஸ்பர்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான வீடியோ லிங்க் எல்லாம் நீங்க தொடர்ச்சியா பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி சொன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதுக்கான லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக வீடியோ டியூட்டோரியல் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. நாங்க பாடத்துக்குள்ள போவோம். நுண்ணங்கிகளால் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகள் என்று நாங்க யோசிக்க முதலாவது வர்ற மிக 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 பெரிய ஒரு பாதகரமான விஷயம் என்னன்னு சொன்னா, நுண்ணங்கிகளால நிறைய நோய்கள் ஏற்படும், நிறைய டிசார்டர்ஸ். அதுதான் நுண்ணங்கிகளால ஏற்படக்கூடிய மிக பிரதானமான ஒரு பாதிப்பு. நுண்ணங்கி என்று கேள்விப்பட்டோடனே முதலாவது மைண்ட் எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அதுங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது. முதலாவது எங்களுக்கு நோய் தான் ஞாபகத்துக்கு வரும். அதுவும் இப்ப சொல்லவே தேவையில்லை, கொரோனா எல்லாருக்கும் நுண்ணங்கி என்ற உடனே அதுதான் ஞாபகத்துக்கு வரும். சரியா? அப்ப நோயை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கிற நுண்ணங்கிகளுக்கு நோயாக்கிகள் என்று பெயர். ஒரு முக்கியமான விஷயம் என்னடா பிள்ளைகள், எல்லா நுண்ணங்கிகளும் நோயாக்கிகள் அல்ல. எல்லா நுண்ணங்கிகளுக்கும் நோயை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் இல்லை. சில சில நுண்ணங்கிகளுக்குத்தான், அதாவது 100ல சும்மா சொல்ல போனா ஒரு 40% ஆக்களுக்குத்தான் அந்த என்ன சொல்றது நோயை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் இருக்கு. மிச்சம் எல்லாருமே ஒன்று நன்மை செய்வேன் அல்லது ஒன்றும் செய்ய மாட்டேன். சரியா? அப்ப அப்படி நோயை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கும் நுண்ணங்கிகளுக்கு நோயாக்கிகள் என்று பெயர். இவை நோய் அறிகுறிகளை வெளிக்காட்டாது நோயாக்கிகளை ஊடுகடத்துவதில் பங்களிப்பு செய்யும் நுளம்புகள், ஈக்கள் போன்ற அங்கிகள் நோய் காவிகள் என அழைக்கப்படும். அங்கிகளின் உடலின் மேற்பரப்பில் அல்லது உடலினுள் நோயாக்கிகள் வாழ்வதற்கான வாய்ப்பை வழங்கும் அங்கிகள் விருந்து வழங்கிகள் என அழைக்கப்படும். வலி, நீர், உணவு, தொடுகை மற்றும் காவிகள் என்பவற்றின் மூலம் நுண்ணங்கி தொற்றுக்கள் ஏற்படும். டெங்கு நோய் நோயாக்கியாக வைரஸும், நோய் காவியாக நுளம்பும், விருந்து வழங்கியாக மனிதனும் தொழிற்படுவதை காணலாம். அது உங்களுக்கு ஒரு உதாரணம் தரப்பட்டிருக்கு. இந்த அட்டவணையில உங்களுக்கு நோயாக்கி, நோய் பரவும் விதம், நோயாக்கிகள் உடல்ல உப்பு சென்ற விதம் எல்லாம் குறிப்பிட்டிருக்கு. அதெல்லாம் நீங்க வாசித்தே உங்களுக்கு விளங்கும். இதுல நான் சொல்றதுக்கு பெற்ற ஒரு விஷயம் இல்லை. பங்காள போவோம். இப்ப லீஷ்மானியாசிஸ் புரோட்டோசோவா மூலம் ஏற்படுகின்ற ஒரு வகையான ஒரு தொற்று நோய். இப்புரோட்டோசோவா மணல், ஈ, காவி மூலம் தோலில் உள்ள காயத்தினூடாக மனித உடலினுள் செல்லுகிறது. அதன் பின் தோல், வாய், மூக்கு என்பவற்றில் தொற்றை ஏற்படுத்தும். தோலின் மீது காயம் ஏற்படல், காய்ச்சல், செங்குருதி சிறுதுணிக்கைகள் எண்ணிக்கை குறைவடைவதால் ஈரல் வீக்கமடைதல் போன்றன எல்லாம் நோய் அறிகுறிகள் ஆகும். குறிப்பிட்ட அந்த நோய் என்ற அறிகுறிகள் ஆகும். சரியா? நுண்ணங்கிகளால தாவரங்களையும் நோய்கள் ஏற்படுத்தப்படுமா? இப்ப நீங்க தாவரங்கள் நீங்க அவதானிச்சிருப்பீர்கள். சில இடங்கள்ல அந்த வெள்ள வெள்ள புள்ளி புள்ளியா இருக்கும். சிலது அந்த பூச்சி படர்ந்த மாதிரி ஒரு தோற்றம் ஒன்று இருக்கும். அப்படியாக தாவரங்கள்லையும் இந்த நுண்ணங்கிகள் நோய்களை ஏற்படுத்தலாம். நுண்ணங்கிகளால் தாவரம் ஏற்படுத்தப்படும் சில நோய்கள் கீழே தரப்பட்டிருக்கு. முதலாவது என்ன? சாம்பட் பூஞ்சனம். இது ரப்பர், பப்பாசி, திராட்சை போன்ற தாவரங்களில் ஏற்படும் பங்கஸ் நோய், ஒரு வகையான பங்கஸ் நோய். அது இது இத்தாவரங்களின் இலைகள், தண்டுகள், பூக்கள் மற்றும் காய்களினுள் இந்நோய் பரவி காணப்படும். தொற்று ஏற்பட்ட தாவர பகுதி மீது வெள்ளை அல்லது சாம்பல் நிறத்தோல் காணப்படும். அடுத்தது பிச்சு கூற்று வெளிரல். பங்கஸ் தொற்று காரணமாக இந்நோய் ஏற்படும். உருளைக்கிழங்கு தாவரம் இந்நோயினால் இலகுவாக பீடிக்கப்படும். தாவர இலைகள் மீது கபில நிறமான புள்ளிகள் தோன்றி பின்னர் அப்புள்ளிகள் கருப்பு நிறமாக மாறும். தொடர்ந்து முழு தாவரமும் தொற்றுதலடையும். அடுத்தது வாடல். பங்கஸ் அல்லது பாக்டீரியா தொற்றுதல் காரணமாக ஏற்படும் நோயாகும். தாவரங்களில் நீரை கொண்டு செல்லும் கால்கலனானது பாக்டீரியா அல்லது பங்கஸினால் தொற்றுதல் அடைவதால் இந்நோய் ஏற்படுத்தப்படும். இதால தாவரங்கள்ல வாடல் ஏற்படும். இதுல உங்களுக்கு அந்த உதாரணங்கள் தரப்பட்டிருக்கு.
இதை விட மேலதிகமாக தாவரங்கள் ஏற்படுற நோய்களுக்கு உங்களுக்கு இது உதாரணம் தெரிஞ்சிருந்தா, நீங்க பார்த்த விஷயங்கள், நீங்க அவதானித்த விஷயங்கள், சூழலை உங்களுக்கு மேலதிகமாக தெரிஞ்சிருந்தா அதையெல்லாம் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. இந்த பாடத்தின் தொடர்ச்சியோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.